வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோலின் ஸ்பெஷல் சீரீஸ் இந்த விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். பொதுவா ஒழுக்கங்கிறது ஒரு பெண்ணோட ஆபரணமா தான் இந்த உலகத்துல கருதப்படுது. ஒரு புது தலைமுறையை மட்டும் அது உருவாக்கல, சொல்லப்போனா ஒரு நல்ல கலாச்சாரத்தோட அதை பாதுகாத்துக்கிட்டும் வருது. செங்கல்லால கட்டப்பட்ட வீட்டை தான் தாய்ப்பாசத்தால அது நிரப்பிடுது. ஒரு குடும்பத்தையும் உருவாக்குது, நாட்களையும் கழிக்குது. தன்னோட ரத்தத்தை சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த குடும்பம் தான் ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்குது. ஆனா இதே சமுதாயம் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குது, அந்த பெண்ணை எப்படி பாக்குது? தன்னோட கேவலமான எண்ணங்களாலையும் அகங்காரத்தாலையும் அவளை கொலை பண்ற அளவுக்கு அது போயிடுது. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெண்ணை பத்தி தான். காலம் மாறும்போது அவ தன்னையே மாத்திக்க நினைச்சா. ஆனா அவளோட முயற்சியின் விளைவு என்னாச்சு? வாங்க போய் பார்க்கலாம். எப்படி பாருக்க? என்ன எப்படி பாக்குற? என்ன தெரியல? தெரியாது, சாரி. ஏம்பா நான் சொல்றத கேளு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இல்ல இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. முதல்ல யாருன்னு பாரு. தேங்க் யூ. சரி, என்னாச்சுன்னு இப்ப சொல்லுங்க. அட ஒண்ணும் ஆகலமா, நீ முதல்ல சாப்பாடு எடுத்து வை. சுனிதா, சொல்லுங்க. ஒரு வேலை விஷயமா நான் மும்பைக்கு போகணும். உடனே என்னோட பேக்கை ரெடி பண்ண. சரி. இந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? ஓ காட். குட் மார்னிங் அண்ணி. வீட்டுக்குள்ள தண்ணி வருது, அழுக்கு தண்ணி. இதோ இப்போ வந்து பார்க்கறேன். அட அண்ணிமா, வணக்கம். என்ன ஃபிளாட் இது? எங்க லீக்கேஜ் ஆகுது? இது டைல்ஸ்குள்ள இருந்து லீக்கேஜ் வருது. இதோ இப்போ சரி பண்ணிடுறேன். நரேஷ் பாய். ராகேஷ் சார், நலந்தால கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபிளாட் கொடுத்தீங்கல்ல, அங்க லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு. சரி பண்ணவா? அட மெசேஜ் வந்திருக்கு. புது பார்ட்டிக்கு ஃபிளாட் காட்டணும்ல, போயிட்டு வந்துட்டுமா? மேடம், என்னாச்சு? வணக்கம் சார். தண்ணி லீக்கேஜ் இருந்தது. ரிப்பேர் பண்ணுறதுக்காக டைல்ஸை உடச்சி பள்ளம் தோண்டின போது எலும்பு கூடலாம் கிடச்சிருக்கு. இதை பார்க்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச மாதிரி தெரியுது. சார், நான் தான் இந்த சொசைட்டியோட செக்ரட்டரி. சுனிதா மேடம் அவங்க ஹஸ்பண்டோட இங்கே தான் தங்கி இருக்காங்க. எத்தனை மாசமா இங்க இருக்கீங்க? இந்த மாசம் தான் வந்தோம். உங்க ஹஸ்பண்ட் அவர் வேலை விஷயமா மும்பைக்கு போயிருக்காரு. ஃபாரன்சிக் காரங்களை கூப்பிட்டு ஃபுல்லா செக் பண்ணி டீடைல்ஸை வாங்குங்க. அப்புறம் வீட்டை ஃபுல்லா சீல் பண்ணுங்க. வீட்டை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? சார், என்ன சீல் வைக்கணும்னு சொல்றீங்க? நான் தான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டேன். இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப எலும்பு கூடு எப்படி வந்துச்சு? சார், உண்மையை தான் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. மகேஷ் சார், ஓனர் எப்போ வருவாரு? சார் பேசியாச்சு சார், ஆனால் அவர் இங்கே இருக்கிறது இல்லை. சரி, டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன். என் அம்மா பத்தி தெரிஞ்சதா? நாங்க ட்ரை பண்றோம்ப்பா. ஏதாவது தெரிய வந்ததுன்னா உங்க மாமா கிட்ட சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடியே சொன்ன, இங்க தனியா நீ வரக்கூடாது. இனி எப்ப வந்தாலும் மாமாவை கூட்டிட்டு வா. ராகேஷ், இவனை வீட்ல விட்டுடு. இல்ல வேண்டாம், ப்ளீஸ் எங்க அம்மாவை மட்டும் தேடி கொடுங்க ப்ளீஸ். எனக்கு என் அம்மா வேணும். நாங்க முயற்சி பண்றோம்ப்பா. இப்போ நீ வீட்டுக்கு போ. உங்க வீட்ல எப்படி எலும்பு கூடு வந்தது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நான் இன்னொரு ஏரியால தங்கி இருக்கேன். அந்த வீட்ல இருந்ததே இல்லையா? இல்ல, புதுசா வீடு வாங்கினப்போ கொஞ்சம் மாசம் தங்கி இருந்தேன். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்ததுனால அது சின்னதா இருந்தது. அதனால பெரிய வீடு வாங்கி போயிட்டோம். அதுக்கப்புறம் இதை வாடகைக்கு தான் விடுறோம்.
எல்லாருடைய அட்ரஸும் பேரும் எனக்கு வேணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் அட்ரஸ்லாம் யார் வச்சுக்கிறாங்க? இங்க நீங்க இருக்கும்போது யார் கூடயாச்சும் சண்டை பகை அப்படி ஏதாச்சும் இருந்ததா? இல்ல இல்ல. என்னமாச்சு? அப்பா யாரோ உள்ள வந்திருந்தாங்க. யாரு? திருடன் திருடன் புடிங்க புடிங்க திருடன். என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க? கோவில்ல கூட திருட வருவாங்க? கோயில்ல பல காலங்களான சிலைகள் இங்க பல இருக்கு. அதோட உள்ள நகைகளும் இருக்கு. அத திருட தான் வந்திருப்பாங்க. பரவாயில்ல, கோயிலோட மானத்தை இன்னைக்கு நீ காப்பாத்திட்ட. அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குப்பா. அது என்னோ சரிதான். ஆனா அம்மா மேல பாரத்தை போட்டு நாம இங்க அமைதியா இருக்க கூடாது. இனிமே நான் வெளியிலேயே படுத்துக்கிறேன். அப்பதான் வர்றவங்களை நான் கவனிக்க முடியும். வா போலாம், வா. தேனை நான் எங்க வச்சேன்? ஏமா தேன் கிண்ணத்தை பார்த்த? என்னப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல பாலால அபிஷேகம், அதுக்கப்புறம் தேன், அதுக்கப்புறம் நீர் அபிஷேகம். என்ன செய்யறது, வயசாயிடுச்சு, அதான் மறந்து போயிடுறேன். ஆனா மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் இதே பாரம்பரியத்தோட, இதே பக்தியோட, இதே ஸ்ரத்தையோட எல்லாமே நடந்துகிட்டு இருக்கணும். பொண்ணு கையில எதுவுமே கிடையாது, என் பையன் கையில தான் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க ஐயா, இந்த தர்மத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த சுமைய ஆண் பிள்ளைகள் சுமந்தாதான் நல்லா இருக்கும். பெண்கள் கிட்ட இந்த பாரத்தை கொடுக்க கூடாது. பெரியவரே, நேத்து கோயில்ல திருட வந்தாங்களாம், அப்புறம் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களாம். பாருங்க, உங்களுக்கும் வயசாகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் மகன் கிடையாது. அதனால இந்த கோயில்ல இங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறத என் பையனுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு நாம இங்க இல்லைன்னா என் பையன் இங்க இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுப்பான். அப்ப பெண்களுக்கு அதிகாரம் கிடையாதா? புரோகிதர்களோட குடும்பத்துல எங்க அப்பா பெரிய பையன், அவரோட வாரிசு நான் தான். அதனால எனக்கு இதுல முழு உரிமையும் இருக்கு. நான் தான் இங்க பூசாரியா வருவேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது நம்ம பரம்பரைக்கு விரோதமானது. அப்படின்னா அதை நாம தான் மாத்தி காட்டணும். ஒரு பெண்ணை நீங்க தேவியா மதிச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு பெண் பண்டிதரா மாதிரி ஏன் பூஜை பண்ணக்கூடாது? இந்த பாருங்கப்பா, ஒரு கோயிலுக்கு பெண் பூசாரி வரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதியிருக்கான்னு? நிறைய மாற்றங்கள் இங்க வந்துகிட்டு இருக்கு. கோயில்லையும் வரட்டுமே. எது எப்படியோ, எங்க கோயில்ல இதெல்லாம் இப்படி நடக்காது. மன்னிக்கணும் சித்தப்பா, பெரிய விஷயம் சொல்றேன். நீங்க பாரம்பரியத்தை காரணமா சொல்லி கோவில் சொத்து மேல உங்க அதிகாரத்தை காட்ட விரும்புறீங்க. கோவிலும் அதோட சொத்தும் ஒருத்தரோடது இல்ல, இது ஊருக்கே சொந்தமானது. உங்க திருட்டுத்தனத்தை இங்க பழிக்க விட மாட்டேன். நீ ஒரு பாவி, கடவுள் இதுக்கான தண்டனை உனக்கு கொடுப்பாரு. வாங்க தலைவரே, போகலாம். பாருங்க பண்டிதரே, பஞ்சாயத்து எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த கோயிலோட அடுத்த நிர்வாகம் ரச்சனா கிட்ட தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. யசஸ்வி பவ. ஏமா உன் முடியல என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு? இது ஜடையாச்சே. ஜடையா? என்னன்னு தெரியலப்பா, என்ன தடவி தலைவரை பாக்குறேன், ஆனா அப்படியே தான் இருக்கு. சிக்க எடுக்கவே முடியாது. இது ஜடமா ஜட. தேவியம்மாவோட எச்சரிக்கை இது. எச்சரிக்கையா? அது என்ன எச்சரிக்கை? பெரியவரே, அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. முடியல இந்த மாதிரி ஜடம் வந்தா என்ன அர்த்தம்? தேவி எச்சரிக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு இந்த கோயில்ல தாசியா இருந்து கோயிலுக்கு சேவை செய்யணும், பூசாரியா இருக்க கூடாது. இல்ல இல்ல, யாரோ வேணும்னே எதையாவது தடவி இருப்பாங்க. நேத்திக்கு முடியல எந்த ஜடையும் இல்லையே. பாத்தீங்களா ஊர் தலைவரே, தேவி கொடுக்கிற எச்சரிக்கையை கூட பெரியவர் ஏத்துக்க மறுக்கிறாரு. தேவி கொடுக்கிற எச்சரிக்கையை நீங்களும் ஏத்துக்க மறுத்தீங்கன்னா என்னாகும் தெரியும்ல? ஊர்ல பிரளயம் வெடிச்சிடும். தேவி கோவப்பட்டுடுவாங்க, வயல்கள் எரிய ஆரம்பிச்சிடும், நதிகள் காஞ்சி போயிடும், தேவியோட சாபத்தால எல்லாமே அழிஞ்சே போயிடும். சரியா சொன்னீங்க. கேளுங்கப்பா,
இப்போ அடுத்த மாசம் வர பௌர்ணமிக்கு உங்க பொண்ணு இந்த கோயிலுக்கு தானமா கொடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் மூட நம்பிக்கை ஊர் தலைவரே. ஊர் தலைவரே, நீங்களே நியாயத்தை வழங்குங்க. பண்டிதரே, ரச்சனா இந்த கோயிலுக்கு சேவை செஞ்சாகணும். அதோட இந்த ஊருக்கும் இவ தாசியா இருந்தாகணும். இதுதான் என்னோட முடிவு. தலைவரே, தலைவரே, தலைவரே கேளுங்க. மெதுவா ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? ஆனா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் சுனிலோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். யாரு சுனில்? எந்த சுனில்? அவனை வெட்டி போட்டாச்சு. என்ன? சுனில கொன்னுட்டீங்களா? நீ என்ன நினைச்ச? சுனில்கிட்ட உன்னை ஒப்படைச்சிருவோம்னு நினைச்சியா? இப்ப நாங்க என்ன செய்யணுமோ அதை தான் இங்க செய்ய போறோம். இருடி. உன்னை ஊருக்கு சேவை செய்யறதுல இருந்து காப்பாத்திட்டோம். நல்ல விஷயம்தான். ஆனா என்னோட சேவையை நீ ஏத்துக்கணும் இல்லையா? நல்ல வேலை, மயக்கம் தெளிஞ்சது. கோயிலுக்கு பண்டிதர் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த ரச்சனாவை தீயவர்கள் அனுப்பக்கூடாத இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அங்க பெண்களை பெண்ணா இல்லாம ஒரு அனுபவிக்கும் பொருளா தான் அவங்கள பார்த்தாங்க. அவளோட போராட்டங்கள் அங்கேயே முடிஞ்சிருச்சா? இல்லைனா ஒரு புது போராட்டம் அங்கிருந்து ஆரம்பிச்சுதா? இதுல சொல்லப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிளாட்ல கிடைச்ச எலும்பு கூடுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. சார், இந்த கான்ட்ராக்டர் தான் இந்த ஃபிளாட்டை கட்டியிருக்கான். சார், நரேஷன் அடிச்சிட்டாரு சார். இங்க பாருங்க. எதுக்கு சார்? அவன் தான் கத்திக்கிட்டே இருந்தான். தோண்டும் போது எலும்பு கிடைச்சா எதுக்கு போலீஸ் கிட்ட சொன்ன? போலீஸ் கிட்ட ஏன்டா சொன்ன? மண்ணை கொட்டி அங்கேயே டைல்ஸை ஒட்டி மேட்டரை அங்கேயே முடிச்சிருக்கணும்ல நீ. ஒன்னால மட்டும் நான் மாட்டினேன்னு வையே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். மாட்டினா என்ன அடிப்பான் சார். கவலைப்படாதீங்க, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புங்க. ஹரிஷ் அதுக்காக இந்த விஷயத்தை மறைக்க பார்க்குறான். அந்த வீட்டு ஓனர் ராகேஷை திரும்பவும் கூட்டிட்டு வாங்க. மிஸ்டர் ராகேஷ், போன வாட்டி நீங்க வந்துட்டு போனீங்க. அப்போ நான் ஒரு கேள்வியை கேட்க மறந்துட்டேன். நரேஷை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், அந்த ஏரியாவில் நரேஷ் தான் சார் பெரிய ஆளு. எல்லா ஃப்ளாட்டையும் அவன் தான் வாடகைக்கு விடுறான். அதோட அவன் மார்க்கெட்ல யார் நுழைய பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிடுவான். அது மட்டும் இல்ல, பழைய வாடகைக்காரங்க போயிட்டா புது வாடகைக்காரங்க வர்ற வரைக்கும் சாவி அவங்ககிட்ட தான் சார் இருக்கும். ஆமா சார், அவன் ரொம்ப கெட்டவன். அவன் போக்கே சரியா இருக்காது. காலி ஃபிளாட்டுக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டு வருவான். இந்த ஏரியாக்காரனா போயிட்டானா அவனை யாரும் எதுவும் சொல்றது இல்ல. எப்பல இருந்து இங்க வேலை பார்க்குற? 4-5 வருஷம் ஆகுது சார். வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. ஓகே சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஓ, தேங்க்யூ. சார், என் மம்மிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஏன்பா, நாங்க முயற்சி பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க மாமா கிட்ட சொல்லிடுவோம். இப்போ நீ வீட்டுக்கு போ. சார், இந்த பையன் இருக்கானே, அவன் அடிக்கடி அவங்க அம்மாவை பத்தி கேட்கறான். இவன் மாமானால இவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு தடவை இவங்க அம்மா தொலைஞ்சு போன ஏரியாவை நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம் சார். ஆனா அந்த ஏரியா பூஞ்சி விஹார் ஏரியால வருது இல்ல. நாம ஏன் இதுல தலையிடணும்? அதோட சின்ன பையன் கம்ப்ளைண்ட் கண்டுக்க வேண்டாம். இல்ல சார். சொல்றேன். இந்த விஷயத்தை ஏன் மறைக்க பார்த்த? சொல்லு. இல்ல சார், இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல சார். அப்புறம் என் கான்ட்ராக்டரை அடிச்சா? சொல்லு. சார், சார், அவன் என் பிசினஸ் கெடுத்துட்டு இருந்தான் சார். அவனால இந்த பிளாட்டுக்கு வரதுக்கு யாருமே தயாராவே இல்ல. அது உனக்கு நல்லது தானேடா. நீ பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபிளாட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பல்ல. சொல்லுடா, யாரையெல்லாம் கொலை பண்ணி புதைச்சு வச்சிருக்க? சொல்றா. சார், சார், இல்ல சார், நாங்க பொண்ணுங்களை கூட்டு போறது என்னமோ உண்மைதான். ஆனா நான் யாரையுமே கொலை பண்ணல சார். நான் கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வந்துருவேன். அங்க யாரெல்லாம் ரொம்ப நாள் தங்கினாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வந்தாகும். சார்,
நிஜமாலே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஆபீஸ் ரெக்கார்ட்ல பாருங்க, கிடைச்சிடும். இவன் கூட ஆபீஸ்க்கு போ, மொத்த டீடைல்ஸையும் கொண்டு வா. வாடா. இப்ப இருக்கிறவன் மும்பைக்கு போயிருக்கானா என்னன்னு பாரு. எஸ் சார். ஹலோ ஹலோ, எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எப்ப வருவீங்க? நீ எதுக்கும் பயப்படாத. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி நான் வந்துடுறேன். சார், நரேஷ் கிட்ட இருந்து எல்லா டீடைல்ஸும் எடுத்தாச்சு. அந்த ஃபிளாட்ல கௌரவ் சுனிதாக்கு முன்னாடி பங்கஜ் அவன் ஒய்ஃபு குழந்தைங்களோட இருந்திருக்கான். இந்த வருஷம் திடீர்னு என்னன்னு தெரியல ஃபிளாட்டை விட்டு போயிருக்கான். சார், பங்கஜ் இந்த ஃபிளாட்டை 2015 வாங்கினான். அதுக்கு முன்னாடி அங்க பரேஷ் ஷா இருந்திருக்காரு. சார், நான் ஒரு வியாபாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கும் எலும்புக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கலாம் இல்லையா? யார் கூடயாவது முன்விரோதம் இருந்திருக்கலாம், இல்ல சண்டை நடந்திருக்கலாம் இல்லையா? கோவத்துல நீங்க அவங்கள அடிச்சு உதைச்சிருக்கலாம் இல்லையா? அப்புறம் நீங்க ஊரு வீடை விட்டு எல்லாம் போயிட்டீங்களா? சார், நான் வியாபாரம் பண்றவன். நீங்க கூப்பிட்டதால மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்தேன். நீங்க இந்த மாதிரி ஏடா கூடமா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன், என் வக்கீல் தான் பேசுவான். வரேன். சார், ஆட்டிடியூட பாத்தீங்களா? எவ்வளவு திமிரா பேசுறான். எல்லா ஒரு தண்ணியும் குடிச்சிட்டு வந்திருப்பான். சரி, அந்த இன்னொரு டெனண்ட பத்தி ஏதோ சொன்னீங்க, காணாம போயிட்டாங்கன்னு. சார், நான் கான்டாக்ட் பண்ண நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன், ஆனா முடியல சார். அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஆள் இருக்கான், நத்து. அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும், அவன்கிட்ட கேளு. மகேந்தர், சாவி. ஒரு நிமிஷம். அன்னைக்கு அந்த சொசைட்டில விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மள பார்த்து பயந்து சாவிய பைக்ல விட்டுட்டு அப்படியே நடந்து போனானே, அந்த ஆளு இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கேஸ்ல சந்திச்ச மாதிரி எனக்கு தோணுது. அவன் யாருன்னு கண்டுபிடி. என்ன பரேஷ் பாய், எப்படி இருக்கீங்க? அட கொஞ்சம் கேளுப்பா. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உட்காருப்பா. சொல்லுப்பா. சார், எங்க அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க. உன் பேர் என்ன? என் பேரு சிண்டு. உன் வீடுங்க? சார், நான் விஷ்ணுபுரி காலனில இருக்கேன். ஆனா அங்க இருந்த போலீஸ்காரங்க வேற மாதிரி சொல்றாங்க. என் அம்மா எந்த ஏரியால தொலைஞ்சாங்களோ அந்த ஏரியா உங்க போலீஸ் ஸ்டேஷன் அண்டர்ல வருதா. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். எப்போ அம்மா எங்க தொலைஞ்சு போனாங்க? எங்க வீட்ல இருந்துதான். சரி, உன் வீடு எங்க இருக்கு? இருக்கு இல்ல, இருந்தது. நலந்தார் விஆர் சொசைட்டி. நலந்தா விஹார்ல எந்த பில்டிங்? ஏ பிளாக் பில்டிங்ல நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். எப்போ உன் அப்பா பேர் என்ன? பங்கஜ். உங்க அம்மா பேர் பூஜாவா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் எதிர்பார்த்த அதே கேஸ் தான். எந்த கேஸ் சார்? ஒன்றும் இல்லைப்பா. அது நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல. மகேஷ், ஜூஸ் சொல்லு. அங்கிள் கிட்ட உன் மாமா நம்பர் கொடு. இவர் மாமா கிட்ட நீ பேசு. அப்புறம் பங்கஜ் நம்பர் எடுத்து அவனை கூப்பிடு. போப்பா. வா போலாம். சரி, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோனை போடு. இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்குன்னு கேளு. ஒரு பிரைம் ஏரியால இருந்த வீட்ல கிடைச்ச எலும்பு கூடுகளால எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த சமயத்துல ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மாவை தேடி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருந்தான். ஒரு பையனுக்கு தன்னோட அம்மாவோட பாசத்தை விட எது முக்கியம்? ஒரு நாள் அம்மா கண்டிப்பா வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் சிண்டு தன்னோட தேடுதலை தொடர்ந்து நடத்தினான். ஆனா சிண்டுக்கு அவனோட அம்மா கிடைப்பாங்களா? ஆனா அதை விட ரொம்ப பெரிய கேள்வி என்ன, முதல்ல சிண்டுவோட அம்மா உயிரோட தான் இருக்காங்களா? ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா மகனுக்காக ஏங்கி தவிப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்கள அவங்க பையன் கூட எது சேர விடாம தடுக்குது. அதே நேரத்துல போலீஸ் அவனோட அம்மாவை கண்டுபிடிப்பாங்களா? இவ்வளோ அழகா இருக்க. என்ன உன் பேரு? மும்தாஜ். ஆஹா, வா தாஜ்மஹால் கட்டலாம். காசு இருக்கா? எவ்வளவு வாங்குவ? 3000. ரொம்ப ஓவரா கேக்குறியே. ஏண்டா நாயே, தாஜ்மஹால்லாம் கட்ட போறேன்னு சொன்ன, ஒரு 3000 கூட இல்லையா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் கோவப்படுற? 1000 ரூபாய் தரேன், வா. என்ன பார்த்தா 1000 ரூபாய்க்கு வர மாதிரி தெரியுதா? கொஞ்சம் என்ன நல்லா பாரு.
3000 வாங்குறேன். ஆனா 30,000 ரூபாய்க்கான சரக்கு இருக்கு. 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு 10,000 ரூபாய்க்கானது கொடு, அது எனக்கு போதும். காமெடி பீஸ் போடா. பெருசா வந்துட்டான். 1000 ரூபாயில தாஜ்மஹால் கட்டிட்டு வானோம். இங்க இருந்து போய் தல. உங்க அப்பா ஊர்கோயில இருக்கிற பண்டிதர் தானே? பாரு, உங்க அப்பாவையும் காதலனையும் ஊர்க்காரங்க யாரோ கொன்னு இருக்காங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை இந்த உலகம் சும்மாவே விட்டு வைக்காது. அதனால நீயே தொழிலுக்கு வந்துடு. உன் சாமர்த்தியத்தால நல்லா சம்பாதி. அப்புறம் ஆம்பளைங்களை எப்பவும் உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. வேண்டாம், நான் செத்து போயிடுவேன். என்னால அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண முடியாது. உன்ன மாதிரி முடியாதுன்னு சொல்ற பொண்ணுங்களை நாங்க கொன்னு புதைச்சிடுவோம். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு எலும்பு கூட கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. எவ்வளவு வாங்குவ? 5000. அன்னைக்கு 3000 வாங்குன. அன்னைக்கு நீ பைக்ல வந்து, இன்னைக்கு கார்ல வந்திருக்க, அதான் 5000. சரி வா ஏறு. எவ்வளவு கிடைச்சது? 5000க்கு போயிருந்தேன். நான் கொடுத்த சந்தோஷத்துல 7000 கொடுத்துட்டான். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தொழில நல்லா கத்துக்கிட்டியே. இது எப்படி நடந்தது? அவன அந்த ஆளுங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன் பழைய சேட்டு வந்திருக்கான். இந்த நேரத்துலயா? அட, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டிருப்பான். அதனால உன்கிட்ட சந்தோஷத்தை தேடி வந்திருக்கான். போ, வரியா? போய் அவரை சந்தோஷப்படுத்து. வா. யாருக்காவது அவனோட ஒய்ஃப் காணாம போயிட்டா அவன் உலகத்தை ரெண்டாக்கிடுவான். ஆனா நீ என்னன்னா அவளை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. சார், நான் என்னத்த சொல்றது? என் ஒய்ஃப் ஒன்னும் தொலைஞ்சு போகல. அவ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா சார். என்னடி பண்ற? பூஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூஜா, பூஜா, இதெல்லாம் தப்பு. நீ என்னோட பொண்டாட்டி, என் பிள்ளையோட அம்மா. நீ வேண்டாம், போதும். எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். குட் நைட் டாடி. குட் நைட் மாமி. நீ சாப்பிடல? பூஜா, நடந்த எல்லாத்தையும் நான் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீ அவனை சந்திக்கிறத தயவு செஞ்சு நிப்பாட்டு. பூஜா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், ஏதாவது பதில் சொல்லு. இங்க பாரு, நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். வேற ஊருக்கு போயிடலாம். பூஜா, நான் அவளுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவ ஒத்துக்கல. வீட்டுல ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ அஜய் கூட ஓடி போயிட்டா சார். அந்த லெட்டர் உன் கையில இருக்கா? அதை நான் எரிச்சிட்டேன் சார். பூஜா காணாம போனப்போ சிண்டு எங்க இருந்தான்? அவன் மாமா வீட்டுல இருந்தான் சார். புரியுது. சிண்டுவ மாமா கிட்ட அமிச்சிட்டு பூஜாவை அவள் லவரோட சேர்த்து கொண்டுட்ட. 2 பேரையும் உன் வீட்லயே வச்சு புதைச்சிட்ட. அப்புறம் பூஜா காணாம போனா டிராமா ஆன. அப்புறம் யாருக்கும் எந்த இன்ஃபார்மும் பண்ணாம நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. உன் வீட்டுல இருக்கிற எலும்பு கொடுங்க பூஜாவும் அந்த அஜயும் தானே? சொல்றா. சார், நான் அவளை கொலை பண்ணவும் இல்லை, நான் அங்க புதைக்கவும் இல்லை. மரியாதையா கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார், நான் இப்பவும் உண்மைதான் சொல்றேன். நான் எந்த கொலையும் பண்ணவே இல்லை சார். இவங்க எதையோ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நான் மருந்து எழுதி தரேன். ஆனா இவங்க மனசுல இருந்த பயம் போகலன்னா குணமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சார், ஒரு பிரச்சனை. என் ஒய்ஃபோட கனவுல ஒரே எலும்பு கூட வருதான். அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். இந்தாங்க சார் டாக்டர் சர்டிஃபிகேட். உங்க வீட்டுல எலும்பு கூடுங்க கிடைச்சது தெரியும் இல்லையா? அதனால இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே தான் இருக்கணும். நான் இங்கே தான் சார் இருக்க போறேன். என் ஒய்ஃபுக்கும் அந்த எலும்பு கூடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்திருந்தா எதுக்கு அவ அங்க தோண்ட சொல்ல போறா? சரி,
அவங்களுக்கு வேணா பர்மிஷன் தரேன், ஆனா உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாது. ஓகே சார். சார், எலும்புக்கூடோட ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு சார். முதல் எலும்புக்கூடு வந்து ஆண், அடுத்தது பெண்ணோடது. அவரோட ஏஜ், டைம் ஆஃப் டெத்? சார், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சார். ரிக்வஸ்ட் பண்ண சீக்கிரம் கிடைச்சா நல்லது சார். அந்த பில்டிங்கோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து செக் பண்ணேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டும்போது 2 தடவை ஸ்லாப் கீழே விழுந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஒர்க்கரா அவனோட ஒய்ஃபும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து மிஸ்ஸிங் ஆனதா மற்றவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அப்போ இருந்த பிஏக்கு சந்தேகம் வந்து அவர் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் பில்டர் அங்கே இருக்கிற எல்லாரையுமே வலியுறுத்தி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சிருக்காரு. 2 தடவை ஸ்லாப் விழுந்திருக்கு. அப்புறம் அங்கே இருக்க 2 ஒர்க்கர்ஸ், ஒரு ஆணும் பெண்ணும் காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை இந்த மூட நம்பிக்கை அந்த மாதிரி ஏதாவது இந்த பில்டர் வந்து அவங்கள நரபலி கொடுத்துருப்பாங்க. நலந்தா சொசைட்டி, அதை நீங்கள் தானே கட்டினீங்க. அந்த பில்டிங்கை கட்டும்போது 2 பேர் காணாமல் போயிட்டாங்க, ஒரு ஆண் ஒரு பெண். அங்கே கிடைச்ச எலும்புக்கூடுகளை செக் பண்ணும்போது அது ஒரு ஆண் ஒரு பெண். விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ப்ரெஷர் பண்ணி கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்க வச்சிருக்கீங்க. இல்லை சார், போலீஸ் கம்ப்ளைண்டால தான் என் வேலை பாதியில் நின்றுக்கிட்டே இருந்தது. அதனால ஏகப்பட்ட நஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு நான் புரிய வச்சேன். கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கிருங்கன்னு சொன்னேன். காணாமல் போன ஒர்க்கர்ஸ் யாரு, அவங்க பேரை யார் ஞாபகம் வச்சுக்கிறாங்க? வேற இடத்துல 4 காசு அதிகம் கிடைச்சா இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போயிட போறாங்க. பில்டிங் கட்டும்போது ஸ்லாப் 2 வாட்டி கீழே விழுந்திருக்கு. ஒரு வேலை மூட நம்பிக்கையால அவங்க 2 பேரையும் நரபலி கொடுத்துட்டே என்ன சார், நான் தர்மம் பூஜை எல்லாம் செய்யற ஒரு பண்டிதர் சார். அப்படி இருக்கும்போது பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை நான் அங்கேயே நின்று என் கண்ணு முன்னாடியே செய்வேன். என் பில்டிங்ல எந்த அசம்பாவிதமும் நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க கட்டுற பில்டிங்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல மட்டும் உங்க கை இருந்ததுன்னு தெரிஞ்சது ஒரு வழி பண்ணிடுவோம். சார், சூரத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபைல் வந்திருக்கு. மிஸ்ஸிங் டெட் பாடிஸோட டீடைல்ஸ். கரெக்ட். மனிஷ் மிஸ்ரா கார் பள்ளத்தில் விழுந்தது. அந்த கார்ல மனிஷ் மீனாவோட செப்பல் கிடைச்சது. ஆனா 2 டெட் பாடிஸும் கிடைக்கல. அப்புறம் பூஷன் மனிஷோட பிசினஸ் பார்ட்னர். மனிஷ் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ஃபுல் பிசினஸ் பூஷன் பேருக்கு வந்துருச்சு. ஏன் சார் அடிக்கிறீங்க? எந்த ஃபிளாட்ல எலும்புக்கூடு கிடைச்சதோ அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பூஷன் இருக்கான். அவனை தெரியுமா? சார், எலும்புக்கூடு கிடைச்ச ஃபிளாட்ல பூஷன் போயிருக்கானா என்னைக்காவது? ஞாபகம் இல்லை சார். இங்க பாரு, அடிச்சு தோலை உரிக்கிறதுக்குள்ள மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஞாபகம் வருது சார். ஒரு தடவை பூஷனுக்கு அவன் வீட்டில் ஃபர்னிச்சர் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. அதனால 8 நாளைக்கு அவன் மனைவியும் குழந்தைங்களையும் அம்மா வீட்டுக்கு அனுப்புனான். அப்புறம் மொத்த சாமானையும் கீழ் ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். நான் தான் சாவி கொடுத்தேன். இப்போ ஞாபகம் வருதா? எப்போ சாவியை கொடுத்தா? பரேஷ் சார் ஃப்ளாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் பங்கஜ் சார் ஃப்ளாட் வாங்குறதுக்கு முன்னாடி. பரேஷ் நவம்பர் 2014 ஃப்ளாட்டை வித்துட்டாரு. பங்கஜ் ஜனவரி 15 அன்னைக்கு ஃப்ளாட்டை வாங்கினாரு. டிசம்பர் 14 ஃப்ளாட் காலியா இருந்தது. அப்ப சாவியை கொடுத்தியா? சார். மனிஷ் மீனா மிஸ்ராவோட வண்டியும் டிசம்பர் 14 அன்னைக்கு பள்ளத்தில் விழுந்தது. டைமும் மேட்ச் ஆகுது. சார், ஒருவேளை பூஷன் மனிஷையும் அவன் ஒய்ஃபையும் கொண்டு அந்த ஃப்ளாட்ல புதைச்சிருக்கலாம்ல? பூஷனை இழுத்துட்டு வா. சார், என்னாச்சு? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பூஷன் கிளம்பிட்டு இருக்கான். போனும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. பூஷனுக்கு இந்த எலும்புக்கூட பத்தி என்னவோ தெரிஞ்சிருக்கு. நம்ம எல்லா ஆளுகளையும் அலர்ட் பண்ண. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவன் போட்டோ அனுப்பு. ஓகே சார். அப்புறம் மொபைல்ல சர்வேலன்ஸ்ல போடு. சார். ஹலோ ஜெயகன் சார், உங்க ஏரியால 5 பாஸ்ல ஒரு டெட் பாடி இருக்கதா தகவல் வந்திருக்கு சார். என்ன? அதாவது இவர் ஒரு ஃப்ளாட்ல வாடகைக்கு இருந்திருக்காரு. ஆனா பரிஷ் அகமதாபாத் போறதா இருந்தாரு. அகமதாபாத் போலனா ஏதாச்சும் ஹோட்டல்ல தங்கியிருக்கலாம். ஹோட்டலை செக் பண்ணுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும். பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சிட்டு பரிஷோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வேலை இருந்தது. இங்க பாரு, இதை விட்டு போகணுங்கிறத தவிர வேற எது வேணும்னாலும் கேளு. உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அது வந்து ஷப்னம் கூட ஒரு பையன் இருந்தானே.
அந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது. ஒருவேளை என் ஊர்க்காரனா இருக்கலாம். உங்களுக்கு அவனை தெரியுமா? அந்த பையன் யாரு? இங்க வர எந்த ஆம்பளைங்களுமே அவங்க உண்மையான பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் மறுபடியும் வரணும்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும்ல. இரு, நான் அவனோட நம்பர் கொடுக்குறேன். போ. ஹலோ சுனில். ரஸ்னா. சுனில், நீ உயிரோட இருக்கியா? உன்னை கொன்னுட்டாங்கன்னு நினைச்சேன். உன் அன்பும் ஆசீர்வாதமும் என்ன காப்பாத்திடுச்சு. நீ எங்க இருக்க சுனில்? நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் உன்னை பார்க்கணும்னு இருக்கு. நீ சீக்கிரம் வா, நான் உனக்கு அட்ரஸ மெசேஜ் பண்றேன். பேசி முடிச்சாச்சா உன் ஊர்க்காரன் கிட்ட? சார், கமலேஷோட மொபைல் லொகேஷன் இந்த இடத்த தான் காட்டுது. சார், பாடி ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்கு சார். இது கௌரவோட ஐடி. ஏய் ரச்சனா, எங்க போற? ப்ளீஸ் என்ன போக விட. எஜமானி அம்மாவுக்கு என்னடி பதில் சொல்றது? என்ன அது? இல்ல இல்ல. என்ன மறைக்கிற? பணத்தை திருடிட்டு ஓடலாம்னு நினைக்கிறியா? இல்ல 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 இல்ல. காட்டு. காட்ரி. ஏய் விடு. விடுங்கல. ஏய். ஏய். இவ்ளோ பணத்தை திருடிட்டு ஓடுறியா? சார், பரிஷ் இண்டோர்ல இந்த ஒரு ஹோட்டல்ல தங்கினாரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. பரிஷ் இந்த ஆள் கூட வெளியே வந்திருக்காரு. அப்புறம் பரிஷை மர்டர் பண்ணியிருக்காங்க. முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். அண்ட் பேன் டேட்டா, ஆதார் டேட்டா, அப்புறம் நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக அவன் ஜாதகத்தை நம்ம தோண்டி எடுத்துடலாம். இவனை தெரியுதா? சார், இவன் கமலேஷ். இவன் எங்க தங்கியிருக்கான்? பழைய கோயில் பின்னாடி இருக்கிற சந்தில. பிரதர், இங்க வாங்கல. சொல்லுங்க சார். கமலேஷ் இங்க தான் இருக்கானா? ஆமா. வீடு பூட்டி இருக்கு. எங்க இருப்பான்? நான் பார்க்கலையே. அவன் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? தரேன் சார். நம்பர் வாங்கி. ஓகே சார். சந்தீப் சார், கமலேஷை காணோம். வீட்டில் பூட்டு தொங்குது. ஆனால் நம்பர் கிடைச்சிருக்கு. அவன் ஃபோனை சர்வேலன்ஸில் போட்டு அவனை உடனே ட்ராக் பண்ணுங்க சார். சந்தீப், கமலேஷ் நம்பரை ட்ராக்கிங்கில் போட்டாச்சு சார். கண்ட்ரோல் ரூம்லேருந்து லைவ் லொகேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும் சார். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பூஷனை ட்ராக் பண்ணியாச்சு சார். நம்ம டீம் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சார். என்னப்பா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? எதுக்கு பயந்த? என்கொயரிக்கா? நான் லோன் வாங்கியிருந்தேன். அவங்க எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதனால ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அங்கேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி அங்கேயே வந்துடலான்னு இருந்தேன். December 14 உன் ஃப்ரெண்டோட வண்டி பள்ளத்தில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் உன் ஃப்ரெண்டோட பாடியும் அவன் ஒய்ஃபோட பாடியும் கிடைக்கவே இல்லை. December 14 அன்னைக்கு தான் உன் ஃபேமிலியை நீ மொத்தமாக வெளியே அனுப்பிட்டு ஃபர்னிஷ் பண்ணுறேன்னு சொல்லி உன் மொத்த சாமானையும் கீழ் ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்க. மனிஷையும் மீனாவையும் கொலை பண்ணிட்டு அதே ஃப்ளாட்டில் புதைச்சிருக்க. சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணலை சார். சார் சார் நான் சொல்றது கேளுங்க. நான் எதுக்கு உங்கள்கிட்ட போய் சொல்லணும் சார்? நான் மனிஷ் மீனாவை கொலை பண்ணல சார். அந்த பிளாட்ல நானும் புதைக்கல. நான் சொல்றத நம்புங்க சார், ப்ளீஸ். சார், கமலேஷ் நம்பர் ட்ராக் ஆயிடுச்சு. சார், கமலேஷோட மொபைல் நம்பர் இந்த ஏரியாவை தான் காட்டுது. ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிட்டுருங்க. சார், லொகேஷன் இங்க எங்கேயோ தான் காட்டுது. அந்த பக்கம் தெரிப்பாரு. ஒன்று பண்ணு, அந்த நம்பருக்கு டயல் பண்ணு. சார், ரிங் அடிக்குது சார். சார், அங்கேருந்து தான் சத்தம் கேட்குது. சார், இதான் ஃபோன். சார், ஐடி. சார், இது கௌரவோட ஐடி. ஃபோனு கமலேஷோடது, ஐடி கௌரவோடது. வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. இந்த பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புங்க. ஒய்ஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கௌரவ எதுக்காக கொலை பண்ணியிருக்கணும்?
சார் கௌரவுக்கும் அந்த ஃப்ளாட்ல கிடைச்ச எலும்புக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா? கமலேஷோட ஃபோன் கௌரவ் பாடிக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கு. இவன் தான் பரீஷ் கூட ஹோட்டல்ல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் பரீஷ் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த கமலேஷ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், 3 பேரையும் தனித்தனியா வேற ஆள் தான் கொண்டு இருக்கானா இல்ல 3 சம்பந்தப்பட்டிருக்கா? கொலைகாரம் ஒருத்தனா தான் இருக்கணும். கௌரவ் கமலேஷ் லைஃப்ல இருந்து கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 2 பேர் போட்டோஸையும் உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணி டீடைல்ஸ் இருங்க. முதல்ல பரேஷ், அப்புறம் கௌரவோட கொலை ஒரு புது பிரச்சனையை உருவாக்கிச்சு. அதாவது அந்த எலும்பு கூடுகளுக்கோ இவங்களை கொலை பண்ணவங்களுக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒருவேளை இருந்தா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கௌரவுக்கு ஏதாவது முன்விரோதம் இல்ல யாராவது மிரட்டல் அந்த மாதிரி இருந்துச்சா? ஒரு நாள் திடீர்னு மார்க்கெட்ல இருந்து பயந்து போய் வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன், ஆனா அவர் எனக்கு பதில் சொல்லல. அவர் ஃபேமிலில யார் இருக்காங்க? யாரும் இல்ல சார். அவர் ஒரு அனாதை. சின்ன வயசுலயே அவர் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படிதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்தாராம். அந்த அனாத ஆசிரமத்தோட பேர் என்ன? எனக்கு தெரியாது சார். இங்க பாருங்க, கௌரவோட பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அந்த அனாத ஆசிரமம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அவன் அங்க இருந்திருந்தானா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்ன? சரி சார், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சார். சொல்லுங்க. மா, ஐம் சாரி. மா, வீட்டுக்கு வாங்கப்பா, வீட்டுக்கு வாங்க. வேண்டாம்ப்பா, என்னால வர முடியாது. ஏமா ஏன் வீட்டுக்கு வர முடியாது? இதோ பாரு, உன்னோட அப்பா. பாருங்க, உங்க பர்சனல் விஷயங்களை தலையிடுறது எங்க வேலை இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. சார், கௌரவோட போட்டோ அப்படியே ஒருத்தன் கூட மேட்ச் ஆகுது. 6 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். ஆனால் ஜெயில் ரெக்கார்டில் அவன் பேர் பிரசாத். பிரசாத்? ஆமா, எந்த ஜெயில்? போபால் சென்ட்ரல் ஜெயில். போன மாசம் தான் வெளியில வந்தான். ஜாதகத்தை எடு. உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆச்சு? 2 மாசம் ஆகுது. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சா? அரேஞ்ச்ட். ஓ அப்படியா? கல்யாணத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணது? சார், நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஊர் பண்டிதர் ராகு சித்தப்பா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. போலாம். வாங்க சார். சார் சார் ஆரம்பி. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். எனக்கும் என் அப்பாவுக்கும் ஊர்ல இருக்கிற எங்க சொத்து மேல ஒரு கண்ணு இருந்தது. என் பெரியப்பாவும் அவர் பொண்ணும் எங்க பாதையில குறுக்க வந்தாங்க. ரச்சனாவை விரட்ட எங்க அப்பா அவ முடிய ஜடைய மாத்தினாரு. அவளை கோவிலுக்கு பண்டிதரா ஆக்காம அவளை கோவிலுக்கு தாசியா மாத்திட்டாரு. லட்சணா தன்னோட லவர் சுனில் கூட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஊரை விட்டு ஓட பார்த்தா. ஆனா சுனில் நான் வளர்த்த பையன், அவன் மொத்த பிளானையும் என்கிட்ட சொல்லிட்டான். நான் அவளோட பிளானை கலைச்சிட்டேன். கோவிலை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கு பதிலா சுனில் என்கிட்ட இருந்து கோவில்ல இருக்கிற சிலையை கேட்டான். அந்த பித்தளை சிலையில என்ன இருக்க போதுன்னு நினைச்சு நானும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நாள் சுனில் எனக்கு ஃபோன் பண்ணான். லட்சணா உயிரோட இருக்கிறதா என்கிட்ட சொன்னான். அதுக்குள்ள அந்த சிலை ரொம்ப காஸ்ட்லின்னு எனக்கு தெரிய வந்தது. நானும் உடனே சிட்டிக்கு போய் லட்சணாவை கொலை பண்ணிட்டு அந்த சிலையை மறுபடியும் வாங்கிக்கலான்னு நினைச்சேன். அங்க சிட்டியில சுனில் பரிஷா வீட்டுல வேலைக்காரனா இருந்தான். வீட்டுல அங்க யாருமே இல்ல, டைல்ஸ் வேலை நடந்துட்டு இருந்தது. அதோட சுனில் லட்சணாவை கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டான். பிரசாத், நீங்க உன்னை நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வந்திருக்க. நீதான் இவனை இங்க கூப்பிட்டியா? நான் மனசார உன்னை லவ் பண்ண. இனிமே உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுட மாட்டேன். அப்ப எங்க போயிருக்கனோ அங்கே போய் நீ சேரு. சுனில் கிட்ட நான் கொடுத்த சிலை எப்போ நான் கேட்டனோ
அவன் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டான். அந்த பிளாட்ல தான் அவன் சிலைய மறைச்சு வச்சிருந்தான். அவனை நான் மிரட்ட ஆரம்பிச்சதும் அப்புறம் என்னை பத்தி வெளியில சொல்லிடுவேன்னு என்னைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். கோவத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் சுனில் திடீர்னு காணா போனது சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிறனால நான் பரேஷா வர வரைக்கும் காத்திருந்து அவனை மீட் பண்ணேன். அவன்கிட்ட நான் சொன்னேன், நான் தான் சுனிலோட பிரதர். அதோட சுனிலுக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஊருக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் வாடகைக்கு எடுக்கணும், இல்ல சொந்தமா வாங்கணும்னு. அப்பதான் அந்த சிலை என் கைக்கு வரும்னு. பரிஷம் கமலேஷும் எப்படி கொண்டா? சார், சுனில் தான் சொன்னா அவன் ஓனர் பரேஷன்னு. எல்லா வருஷமும் தீர்த்த யாத்திரை போவார்னு. அதனால அவர் இல்லாத நேரமா பார்த்து நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சிலைய தேட ஆரம்பிச்சேன். நான் நைட்ல சிலைய தேடிட்டு இருக்கும் போது அங்க நைட்ல வேலை செய்யற வாட்ச்மேன் வந்து என்ன பார்த்துட்டான். வெளியில யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதுன்னு அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அவனை நான் மடக்கினேன். அவனும் வெளியில யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா சிலையை எப்படியாவது நான் எடுத்துலாம்னு நினைச்சேன் சார். அந்த சிலை எனக்கு தேவையா இருந்தது. நான் என்னோட பேரை மாத்திக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பேர்லயே அந்த பிளாட்ல நான் தங்கியிருந்தேன். அங்கதான் அந்த சிலையும் இருந்தது. நான் அந்த வீட்டுல இருந்துகிட்டே சிலை எந்த இடத்துல இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் மும்பைக்கு போனேன். நான் ரேட்டும் பேசிட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கு நடுவுல என்னோட முட்டாள் மனைவி நான் புதைச்ச எலும்புகளை வெளியே எடுத்துட்டா. அப்போதான் நீங்க அந்த பரிஷாவை விசாரணைக்கு கூப்பிட்டீங்க. அப்புறம் பரிஷ்க்கு பழைய வாட்ச்மேன் கமலேஷும் கிடைச்சான். நான் அந்த பிளாட் உள்ள போன எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவர்கிட்ட அவன் சொல்லிட்டான். அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டான். சார், நான் இதுக்கப்புறம் லேட் பண்ண விரும்பல. நான் பொருள் எடுக்க போற மாதிரி போயிட்டு சிலையை நான் எடுத்துட்டேன். பரேஷை மீட் பண்றதுக்காக கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் கமலேஷன் கொண்டேன். ஏன்னா எனக்கு எந்தவித சாட்சியும் வெளியில இருக்கக்கூடாது. அதனால அவனை நான் அங்கேயே எரிச்சிட்டேன். கௌரவ ஐடியை நான் அங்கேயே போட்டுட்டேன். கௌரவ தான் இறந்ததா எல்லாரும் நினைப்பாங்க. சிலையை எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். இப்ப காலம் முழுக்க ஜெயிலே இரு. வேண்டாம் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ரச்சனா கூட நடந்த விஷயம் மனுஷன் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு. ரச்சனாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. கோயில் பண்டிதரை ஆகணும்னு நினைச்சா. பராசக்திக்கு சேவை பண்ண நினைச்சா. ஆனா யாரெல்லாம் கோவில் சொத்தை கொள்ளையடிக்க நினைச்சாங்களோ அவங்களுக்கு இது பிடிக்கல. அவங்க ரச்சனாவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி அவளை விலை பேசினாங்க. விலை மாதர்கள் விலை பேசப்படும் போது மனிதர்களால் சூறையாடப்படுகிறார்கள். அவங்க கண்களுக்கு முன்னாலதான் எல்லாம் நடக்குது. அந்த வேதனையை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ரச்சனா தன்னோட தைரியத்தை முழுசா இழந்து போயிருந்தா. ஆனா அவளோட பழைய காதலனை அவ சந்திச்சதுமே அவ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால அவ செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில இருந்து வெளியே வந்தா. காதலனை தேடி நம்பிக்கையோட போனா. ஆனா காதலுங்கிற பேர்ல சுனில் கிட்ட இருந்து என்ன கிடைச்சது? வெறும் துரோகம். யோசிச்சு பாருங்க. ரச்சனாவும் அவங்க அப்பாவும் ஜாக்கிரதையா இருந்திருந்தா அவளோட அண்ணனாலையும் அவரோட மகனாலையும் கோயிலை கைப்பற்றி இருக்க முடியாது. அவங்களோட நடவடிக்கைகள் ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. ரச்சனா விவரம் புரியாம சுனில காதலிக்காம இருந்திருந்தா அவ ஏமாந்திருக்க மாட்டா. பரேஷ்க்கு ஆபத்தை பத்தி தெரிஞ்சிருந்தது. அது எப்படின்னா, கமலேஷ் தான் கௌரவ பத்தி அவன்கிட்ட சொல்லியிருந்தான். அவர் மட்டும் பேராசப்படாம நேரா போலீஸ் கிட்ட இதை சொல்லியிருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருக்கலாம். ஓகே, நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். ஒரு புது கேஸோட நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் பெட்ரோல் விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய்ஹிந்த்.